எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு ஏற்கனவே 2021 தேர்தலில் வந்து முதலமைச்சர் வந்து 1000 ரூபாய் தாரன்னு சொன்னாங்களே. அதுக்கப்புறம் 2 வருஷமா ஆளையே காணல, சத்தமும் இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகுதான் அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 28 மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட. அப்போ ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நமது துணை முதலமைச்சர் வந்து இப்போ வரை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒவ்வொரு மகளிருக்கும் 28,000 ரூபாய் பாக்கி இருக்கு. ஒவ்வொரு மகளிருக்கும் ஏஎன்எஸ் பிரசத் ஒவ்வொரு மகளிருக்கும் 28,000 ரூபாய் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு 5,000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. எப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் 2,000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க இப்போ அடுத்த ஆண்டு 2,000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக நாங்க ஏதோ போய் தடுத்து நிப்பாட்டுறது போலவும், தடுத்து நிப்பாட்டுறது இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டி இருக்கலாமே. நாங்க கோர்ட்ல போய் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் டெல்லியில் உள்ளவர்களும் தமிழகத்தில் உள்ளவர்களும் அதை தடுத்து நிப்பாட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் உடனடியாக மக்கள் மீது அக்கறை கொண்டு 5,000 ரூபாய் தருகிறோம். எப்படி 2,000 ரூபாய் இந்த மாசம், அடுத்த மாசம் 2,000 ரூபாய் அட்வான்ஸ். அதுபோல கோடைகால விடுமுறை நிதி இதுவரையிலும் கேள்விப்படாத ஒன்று. உண்மையில நான் வந்து சம்மதிக்கிறேன் முதலமைச்சர். நீங்க போன வருஷம் கோடைகால விடுமுறை நீங்க இந்த பத்திரிகை நிபுணர்கள் யாராவது வாங்கியிருக்கீங்களா? அதுக்கு முந்தின வருஷம் அந்த கோடைகால விடுமுறைக்கு 1000 ரூபாய் வாங்கியிருக்கீங்களா? எங்கேயும் வாங்கல, எங்கேயும் கொடுக்கல. ஆனா இந்த தடவை மட்டும் ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2,000 சொல்லி 5,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா தேர்தலுக்கான அச்சாரம். தேர்தலுக்கான அச்சாரம். விடுமுறை கொடுப்போம். பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு. அதை பார்த்துதான் இப்ப தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரை எப்படின்னா இந்த 5,000 ரூபாய்க்கு பின்னால என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த 5,000 ரூபாய்க்கு பின்னால தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா இந்த விற்பனை மறைக்கிறதுக்கு இந்த 5,000. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை 55%. இந்த 5,000 பின்னால அதெல்லாம் மறைக்கிறது. இன்னைக்கு ஈரோடு திருச்செங்கோடு பகுதியிலெல்லாம் தோட்டத்தில் யாரும் வசிக்க முடியல. வயதானவர்கள கையை கால துண்டு துண்டா வெட்டி காதை கடிச்சு கம்மல்ல இருந்து அத்துட்டு போயிடுறாங்க. இதை மறைக்கிறதுக்கு 5,000 ரூபாய். இப்படிதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் இதெல்லாம் மறைப்பதற்கு இன்னைக்கு 5,000 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த 5,000 ரூபாயை எப்ப கொடுப்பாங்க? வர முடியாது. ஆனா ஒருவேளை எப்ப தெரியுமா கொடுப்பாங்க? ஒருவேளை 2020 பாராளுமன்ற தேர்தல் வருதுல்ல, அப்பதான் கொடுப்பாங்க. ஒருவேளை அது வரைக்கும் இந்த 5,000 ரூபாய் எப்படி இருக்கும்? சரி, உங்களுக்கு இன்னொரு கேள்வி. போன வருஷம் பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. சார், இதெல்லாம் தேர்தலுக்கான அச்சாரம். நான் சொல்றேன், நீங்க சொல்றது சரிதான். சேர்த்து கொடுத்துட்டாங்களா? சரிதான். அப்போ ஒண்ணு செய்வாரா? இந்த 5,000 ரூபாய் அடுத்த 5 வருஷத்துக்கு, அடுத்த 60 மாசத்திற்கு 60 மாசத்துக்கு 5,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பம் ஒட்டுமொத்தம் முதலே கொடுத்துருவாங்களா? வந்த உடனே சேர்த்து கொடுப்பாங்களா? நீங்க சொன்ன மாதிரி சேர்த்து கொடுப்பாங்களா? இதெல்லாம் தேர்தலுக்கான ஒரு அச்சாரம். ஆனா யாரும் மக்கள் இனிமே ஏமாற தயாராக இல்லை. ஆகவே இவர் கோடை காலத்திற்கு 1000 ரூபாய் விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் 2026 தேர்தலில் இவர்களுக்கு விடுமுறை ஒட்டுமொத்தமாக கொடுப்பார்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். அமித்ஷாவுடைய வருகை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? புதிய கட்சி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? சார், அமித்ஷா மாதிரி ஒரு அமைச்சரையோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை யாரும் பார்க்க முடியாது. அவர் ஒரு முறையும் வருவார் போவார். ஆனால் ஏதாவது மாற்றம் தானாகவே நடக்கும். நீங்க ஆர்டிகல் 370 கொண்டு வந்தவர் அமித்ஷா. அது மட்டுமல்ல, நீங்க பகல்காமில் நடந்த பிரச்சனைக்கு பாகிஸ்தானை குறிவச்சு தாக்கி அடிச்சு வேற எந்த ஒரு நாடும் ஏனென்று கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு தன்னுடைய திறமையின் மூலமாக இந்த இந்திய நாட்டை வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு மாற்றிக்கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர்கள் நரேந்திர மோடியும்
உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இது மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. இந்திய நாட்டுக்கே பெருமை, உலகத்திற்கே பெருமை. அவள் எப்போ வந்தாலும் ஒரு மாற்றம் நடக்கத்தான். 9 லட்சம் கோடி கடன் இருக்கு சார் தமிழகத்துக்கு. திமுக மாற்றி மாற்றி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல அது நடக்குமா, வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். இது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அது எந்த விதத்தில் நிறைவேற்றும். ஆனால் அவர்களால் முடியாது. 4.5 லட்சம் கோடி கடன் வைத்திருந்து போன பிறகு இவர்கள் 5 லட்சம் கோடி கடன், இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தனியாக கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. இவருடைய நிர்வாக திறமையின்மை இன்றைக்கு தமிழகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. ஏமாற்று வேலை வெளிப்பட்டிருக்கிறது. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஏமாற்று வேலை. ஆர்டிகல் 300 தேர்தல் அறிக்கை 313 அங்கன்வாடி பணியாளர், சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவோம்னு சொன்னாங்க, கொடுக்கல. பழைய ஓய்வூதிய பென்ஷன் கொடுப்போம் என்று சொன்னார்கள், தேர்தல் அறிக்கையில் செய்யல. எதையுமே இவர்கள் சொன்னது செய்யவில்லை. ஒன்னே ஒன்று, ஓடாத பஸ்ஸுக்கு ஓசி பஸ்ஸில் ஏறுவோம்னு பெண்களை விட்டு இப்போ பஸ் எங்கேயுமே ஓடலை. ஆனால் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் ஆண்களுக்கும் சேர்த்து நிச்சயமாக நாங்கள் அனுமதிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும், எல்லா திட்டங்களும் வரும். தாவேகா தலைவர் எங்களுக்கு எதிரியாக திமுக மட்டும்தான் இருக்கு, மற்றவங்க எல்லாம் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு சார். ஐயோ பாவம், எங்க அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமா தேடிட்டு இருக்காரு அவரை பார்க்கறதுக்கு. எங்க அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமா அப்பாயின்மெண்ட் வெளியே சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு எனக்கு. என்னோட பெரிய சீனியர் அவர், அவரை போய் பார்க்க முடியல. அவர் எப்படி சார் வீட்டுக்குள்ள வெளியே வந்து மக்களை பார்க்க முடியும்? இன்னைக்கு கூட என்னுடைய விஸ்வந்து பரிசத்தினுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரியான அவனுடைய மகன் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நாட்டில் மிகப்பெரிய வேதனை. எங்கு பார்த்தாலும் படுகொலைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா நீங்க ஒரு டிஜிபி கூட போட முடியல. ஒரு டிஜிபி அந்த அரசாங்கத்தால நியமனம் செய்ய முடியல. யார் சீனியர் யார் ஜூனியருங்கிறது கூட அவங்களால கண்டுபிடிச்சு போட முடியாத ஒரு சூழ்நிலை. சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்கு. நிறைய படுகொலை, 5000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் இந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக முடிவு கட்ட வேண்டிய கால சூழ்நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் ஒரு ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை தீர்மானித்து பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.